ஹாய் எவரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் இடைப்பருவத் தேர்வு ஜூலை 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை, 2வது பாடம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, 3வது பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் பாறை மற்றும் மண், 2வது பாடம் வானிலை மற்றும் காலநிலை, குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 2வது பாடம் குடிமக்களும் குடியுரிமையும். பாடம் ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார்? ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டறை துயரச் சம்பவம் பற்றி குறிப்பு வரைக. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்சார் போருக்கான காரணங்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின், துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவில் என்னென்ன வினாக்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் கர்நாடக போர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. முக்கியமான வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் ஆட்சியை விரிவுபடுத்த டெல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த கொள்கைகளை பற்றி விவரி. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது, ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெல்லஸ்லி பிரபு எவ்வாறு ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தினார்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி இந்த கொஸ்டின் வருது, ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரயத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுக. இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம்பரான் சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியின் பங்கினை குறிப்பிடுக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையான நிலவரி திட்டத்தின் நிறை குறைகளை விவாதிக்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர்களின் நிலவரி திட்டங்கள் இந்திய விவசாயிகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. பாடம் பாறை மற்றும் மண். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாறைகள் வரையறு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணின் வகைகளை கூறுக. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன? நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. காரணம் கூறுக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தேக்க படுகைகளில் ரசாயன படிவுப்பாறைகள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், தீப்பாறைகள் எரிமலை பகுதியில் காணப்படுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வேறுபடுத்துக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்வள பாதுகாப்பு மற்றும் மண்ணரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பாடம் வானிலை மற்றும் காலநிலை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை வரையறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டல காற்றழுத்தம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுகுறிப்பு வரைக கோள் காற்று அல்லது நிரந்தர காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் சம அளவு கோடுகள் ஐசோலைன்ஸ் என்றால் என்ன ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி ஒரு கேட்குற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றையும் அதன் வகைகளை பற்றியும் விவரி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் அவசியம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுங்க. வேறுபடுத்துக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை மற்றும் வானிலை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கோள் காற்று மற்றும் பருவகால காற்றுகள். காரணம் கூறுக. இதில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களுக்கு செல்லும் போது ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்கின்றனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளின் பெயரை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினராவதற்கு உள்ள தகுதிகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில அமைச்சரவை குழு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது. நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் பணிகளையும் எழுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. பாடம் குடிமக்களும் குடியுரிமையும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையின் வகைகளை குறிப்பிடுக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இந்திய குடிமகன் நமது நாட்டில் அனுபவிக்கும் உரிமைகள் யாவை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நற்குடிமகனின் 3 பண்புகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நீவிர் அறிவது யாது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.